ஐ திங்க் ஏதோ ஒரு போப்புக்கு வந்து தோணிடுச்சு. இவனுங்க நம்மள இது பண்ணி இது பண்ணுவானுங்கன்ட்டு. அதனால ஐ திங்க் போப் பயஸ் 10ன்னு நெனைக்கிறேன். 900ல அவர் வந்து இதெல்லாம் வேணாம், அப்படியே பண்ணிருங்கன்னு சொல்லிடுறாரு. அவருக்கு அப்புறம் அந்த போப்புகளுக்கும் யாரும் அத இன்சிஸ்ட் பண்ணல. இந்த லாங் ஆர்கனைசேஷன்ல ஏதோ ஒண்ணுக்காக ஆரம்பிச்சிருக்கோம். ஏதோ ஒரு பர்ப்பஸ்க்காக ஆரம்பிக்கும். அந்த ஆரம்பிச்சது அப்படியே டிராவல் ஆயிட்டே போயிட்டுருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து மாடிஃபை பண்ணாத வரைக்கும். ஸோ அவங்க மாடிஃபை பண்ணாலும் இப்ப வேற பார்ட்ல எடுக்க மாட்டாங்க. வேற பார்ட் எடுக்க மாட்டாங்க. அந்த எம்பால்மிங் ப்ரொசீஜர்ல சில பார்ட் இருக்க முடியாது. எம்பால்மிங்ல நீங்க ஒரு பாடிய பிரிசர்வ் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன், நீங்க சில பார்ட்ஸ் இருக்க முடியாது. இருந்தா அந்த பாடி பிரிசர்வேஷன்ல ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதுக்காக சில பார்ட்ட ரிமூவ் பண்ணுவாங்க. அதில ஹார்ட்ட மட்டும் தே கீப் இட் திங். இப்ப எம்பால்மிங் ப்ரொசீஜர் பெருசா இல்ல. ஸோ இவரு எனக்கு தெரிஞ்சு வந்து சிங்கிள் வுட்ல பிளெயின் பரியல் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மோதிரத்த எடுத்துட்டு உடைச்சிட்டு ஒரு 3, 4 நாள் ஒரு 6 டேஸ் வச்சுருப்பாங்க. மக்கள் பார்வைக்காக ப்ளஸ் இதுக்காக. அது முடிச்சதுக்கப்புறம் அந்த இவர் வந்து செயின்ட் பீட்டர் பெசிலிக்கா வேணான்ட்டாரு. ஸோ நேச்சுரலா அந்த பக்கத்தில இருக்கிற ஒரு சர்ச்சு, அவருக்கு பிடிச்ச சர்ச். அதான் சொல்றேன்ல, போப்புக்கு அவர் இருந்த இடத்துல ஒரு பெருமை. செயின்ட் பீட்டர் பாசிலிக்காங்கிறது எல்லா கிறிஸ்டியன்ஸும் கண்டிப்பாக வர்ற இடம்.